Hello friends, welcome back to Play Tamil Up. So இப்போ நம்ம Moana 2 மூவி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவிலும் தியேட்டர்ஸ்ல மட்டும் தான் என்ன வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு and ஹிந்தி டப்டோட தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் இந்த படம் நம்ம தமிழ் டப்ல பார்க்கலாம் வெயிட் பண்ணிருக்கேன். மேபி நம்ம அப்கமிங் டிஸ்னி பிளஸ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது வேணா தமிழ் டப்டோட வரலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ஆஸ் ஒரு ஃபேமிலி கேட்டகிரியான மூவி வேணும்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நம்ம எல்லாருமே Moana 1 மூவி பார்த்துருப்போம். 2016 ரிலீஸ் ஆனது. நல்ல கொஞ்சம் ஃபேமிலி அட்வென்ச்சராக அண்ட் கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காகவும் இருந்தது. பட் அது நல்லா கலர்ஃபுல்லாக எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி நம்ம Moana 2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ஸ்லைட்டான சேஞ்சஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு இந்த மூவி நான் வெறும் ஒரு ஃபேமிலி கேட்டகிரி ஒரு கிட்ஸ் கேட்டகிரின்னு சொல்லலாம். நம்ம நார்மலாக எல்லாரும் பார்க்குற மாதிரியே இது பண்ணலை. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் அப்படி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஆஸ் எ ஃபேமிலியாக இந்த படத்தை போய் உங்கள் கிட்ஸோடலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவி சீரிஸாக கொண்டு வரலாம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்னி பிளான் பண்ணியிருந்தாங்க. டேட்டா நம்ம டிஸ்னி ப்ளஸ்க்காக தான். பட் அதுக்கப்புறம் என்னன்னு தெரில அவங்க டேட்டா த மூவியாக மாற்றிட்டாங்க. ஸோ மேபி அந்த மணிமேண்டாக கூட இருக்கலாம். ஏன்னா Moana 1 நல்லபடியாக ஹிட் ஆயிருந்தது. ஏன் இது சீரிஸாக கொண்டு போகணும், டேட்டா மூவியாகவே கொண்டு வந்துடலாமேன்னு. ஆனால் அதனால மேபி ஸ்டோரி வைஸ் அவங்க அவ்வளோ எஃபர்ட்லாம் தரல. அண்ட் ஸ்டார்டிங் ஒரு சீரிஸ் தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டோட தான் அவங்க ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி லேஸாக எனக்கு ஏதோ கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் ஆயிருந்தது. பட் அகைன் Moana 1 எப்படி நீங்கள் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் மியூசிக்கலெல்லாம் பார்த்தீங்களோ அதே மாதிரி மியூசிக்கல் தான் இல்லை நீங்கள் பார்க்க போகிறீங்க. திருப்பி இல்லை ஒரு அட்வென்ச்சரான ஸ்டோரியை காமிச்சிருக்காங்க. ஒரு ஐலாண்டுக்கு போகணும் அண்ட் அந்த ஐலாண்ட் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஐலாண்டு. பட் என்ன இருந்தாலும் Moana தானே இப்போது கொஞ்சம் அட்வென்ச்சரஸ்லேயும் அந்த ஓஷனில் போகிறதுல டாப் நாச்சாக இருக்காங்க. ஸோ அவங்கள யாராலையும் நிப்பாட்ட முடியாது. அவங்க ஒரு மைண்ட் செட் வச்சுட்டாங்க. அங்கே போகணுன்னு திருப்பி அவங்க டீமோட போகிறாங்க. அண்ட் அங்கே தான் நம்ம மோயும் திருப்பி வந்துடுறாரு. அண்ட் அவர் டீமில் என்ன ஒரு சின்ன பிக்கும் ஒரு சிக்கனும் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஐலாண்டுக்கு போகிறாங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போனாங்களா இல்லையா அதெல்லாம் நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நடுவில் நிறைய கொஞ்சம் அட்வென்ச்சரஸான விஷயங்கள் இருக்குது. நிறைய காமெடியான ஃபன் டோனாக நிறைய பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் எல்லாம் லைக் நம்ம மெச்சூர்டான ஆடியன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை கொஞ்சம் லேகியாகவும் ஸ்லோவாக ஃபீல் பண்ணுவோம். பட் அதை கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அதனால ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது ஒரு கிட்ஸ் மூவி ஒரு ஃபேமிலி மூவி அந்த கேட்டகிரியில் வச்சிட்டோன்னா இந்த படம் சூப்பர். பட் ஜென்ரிக்காக எல்லாரும் பார்க்குற மாதிரி கேட்டகிரி நம்ம மெச்சூர்டான ஆடியன்ஸில் வச்சோன்னா இது கொஞ்சம் ஆவரேஜான ஒரு மூவியாக தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. பட் என்ன இருந்தாலும் டிஸ்னி மூவி எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இது நல்லா கொஞ்சம் பிளாக் பஸ்டராகவும் அண்ட் நல்லா கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவே எடுத்துகிட்டு வேர்ல்டு வைட் ஃபுல்லாக. அண்ட் அதனால் இதுக்கெல்லாம் ஸ்டாப் கிடையாது. ஸோ அது என்ன இருந்தாலும் அது எல்லாருமே இதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா Moana 1 பார்த்து நிறைய பேர் ஃபேனாக இருக்காங்க. அதோட ட்ரெடிஷன்ஸு கல்ச்சரு அண்ட் அது ஒரு மியூசிக்கலான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. லைக் இந்த ஃப்ரீடம் அந்த அட்வென்ச்சருன்னு. ஸோ அது எல்லாத்தையும் மிக்சராக இந்த படத்தில் திருப்பி அதே தான் உள்ளே போட்டிருக்காங்க. பட் ஃபேன் கிரேஸ்க்காக நிறைய பேர் இந்த படத்தை பார்ப்பாங்க. அண்ட் என்ன தமிழ் டப்ல இருந்தால் இன்னும் நல்லபடியாக சொல்லலாம். லைக் தமிழ் டப்லையும் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கன்னு. பட் இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் Moana ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேணால் டெஃபினட்டாக போய் பார்க்கலாம். பட் மேக்ஸிமம் என்னென்னா நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அது அவ்வளோ டிஸ்னியோட நல்ல ஒரு பெரிய கான்டென்ட்னு சொல்கிறேன். அதுக்காக தான் பை த வே இப்போதைக்கு ப்ளே தமிழ் டப் ரேட்டிங் தரணும்னா நான் 6 தான் தருவேன் அவுட் ஆஃப் 10. ஒரு நல்ல மூவி நல்ல அனிமேஷன்லாம் டிஸ்னியோட எப்படி கொஞ்சம் டாப் நாச் நம்ம சொல்லுவோம்ல அதில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் கம்பேரிங் வித் 1ஓட இது கொஞ்சம் ஸ்லைட்டாக கம்மியாக தெரிஞ்சிருக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் கம்பேரிங் டு எல்லா அனிமேஷன் மூவிஸோட இதுவும் கொஞ்சம் டாப் நாச்சான அனிமேஷன் தான். அதில் எந்த லைக் இதுவும் கிடையாது. ப்ளஸ் இதில் சில ஆக்ஷன் சீன்ஸும் ஸ்லைட்டாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விஷுவலி பார்க்குறதுக்கு நல்லபடியாகவே இருந்திருக்கு. ஸோ பை த வே தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்கேஸ் நீங்களும் Moana மூவி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை நம்ம தேட்டரில் பார்க்கலாமா டேட்டா ஓடிடியில் பார்க்கலாம் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.